வணக்கம். வாழ்க நலமுடன். ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு திங்கட்கிழமை ஏன் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் ஒரு செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா வரக்கூடாதா அப்படின்னா வரக்கூடாது. ஏன்னா கிழமைகள் கட்டமைக்கப்பட்ட விதம் அவ்வாறு. அதற்கு பின்னாடி கணக்கு இருக்குது. அது எது சும்மா பொத்தாம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு வைக்கல. அதுக்கு பின்னாடி ஜோதிட கணக்கு இருக்கிறது. இந்த ஜோதிட கணக்கை தான் உலகம் முழுக்கவே பின்பற்றுறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் கிடையாது. உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே சண்டேக்கு அப்புறம் மண்டே தான். இந்த வரிசை ஏன் ஏற்படுத்தப்பட்டது, இதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுப்போம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் சூரிய உதயம் ஒரு 6:30 மணிக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 6:30 மணிக்கு சூரிய உதயம் வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வரக்கூடிய முதல் ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹோரை 6:30 மணிக்கு சூரிய ஹோரையா ஆரம்பிக்கும். ஹோரை அல்லது ஹோரா அப்படின்றது அந்த வார்த்தை உலகத்துக்கு இந்தியா இரவல் கொடுத்த ஒரு வார்த்தை. அந்த ஹோரை ஹோரா அந்த வார்த்தையிலிருந்து தான் ஹவர் அப்படிங்கிறது வந்துச்சு. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், இந்த ஹோரை அப்படிங்கிறது தோராயமாக 1 மணி நேரம் இருக்கக்கூடியது. ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு வரக்கூடிய சூரிய ஹோரை தோராயமாக 1 மணி நேரம் இருக்கும். அதாவது ஒரு 7:30 வரைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு அடுத்த ஹோரை வரும். அதுக்கு பிறகு அடுத்த ஹோரை என்ன அப்படிங்கிறது வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எப்படி ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு வரிசை வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஹோரைக்குன்னு தனி வரிசை இருக்கிறது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை வருது அப்படின்னாக்கா சூரிய ஓரைக்கு பிறகு சுக்கிர ஓரை, அடுத்தது புதன் ஹோரை, அடுத்தது சந்திர ஹோரை, அடுத்தது சனி ஹோரை, அடுத்தது குரு ஹோரை, பிறகு செவ்வாய். இது மாதிரி இந்த வரிசை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இதை நீங்க உங்க வீட்டில் இருக்க கேலண்டர் பின்பக்கம் திருப்பி பார்த்தாங்கனாலே அதுல இருக்கும். அந்த ஹோரையினோட வரிசை பார்த்தீங்கன்னா டெய்லி கேலண்டர் நம்ம வீட்டில் கிழிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடியே இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஹோரை வரிசை இருக்கும். இப்போ இந்த ஹோரை வரிசைக்கும் இந்த கிழமைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோரை வரிசையை வச்சு தான் இந்த கிழமைகளே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த ஹோரை வரிசை என்ன இருக்கிற அந்த 7 வரிசை இப்போ சொன்ன இல்லைங்களா, அந்த வரிசைப்படி கிழமைகள் கட்டமைக்கப்படலை. இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா, அந்த 24 மணி நேரத்தை இந்த 7 ஓரைகளும் 7 கிரகங்களை குறிக்கக்கூடிய ஓரைகளா இருக்குது. சாயா கிரகங்களான ராகு கேதுகளுக்கு நம்ம தனியா ராகு காலம் யமகண்டான்னு கொடுத்துட்டோம். அதனால ஓரைகள் சாயா கிரகங்களுக்கு கிடையாது. சூரிய ஓரை காலை சூரிய உதயத்தின் போது ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஹோரையிலிருந்து அடுத்தடுத்து அப்படியே நீங்க வரிசையா 7 ஹோரையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே திரும்ப திரும்ப அப்படியே அந்த சுழற்சி அடுத்த 7 ஓரைன்னு அந்த 24 மணி நேரம் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 25வது ஹோரையா பாத்தீங்கன்னா, அதாவது 24 மணி நேரம் முடிஞ்சிருது இல்லைங்களா, அடுத்த நாள் சூரிய உதயத்தின் போது சந்திர ஹோரை வரும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிற அந்த கணக்கு முடிச்சுட்டு நீங்க அடுத்த 25வது மணி நேரம் பாத்தீங்கன்னா சந்திர ஹோரையா வரும். அதை தான் நம்ம திங்கட்கிழமை அப்படின்னு சொல்றோம். இந்த ஹோரைய வரிசையை வச்சுதான் ஒரு கிழமையும் அடுத்தடுத்து என்னென்ன கிழமை வரணும் அப்படிங்கிறது நிர்ணயிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க இது கணக்கு போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ காலையில 6:30 மணிக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்கா சூரிய உரை அப்படின்னு சொல்றோம். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால சூரிய உரை வர்றது இல்லைங்க. அன்றைக்கு சூரிய உரை சூரிய உதயத்தின் போது வருவதன் காரணமாகத்தான் அன்று ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாளை சூரியனுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நாள். அதே போல அடுத்த சந்திரனுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் தான் திங்கட்கிழமை. இதே போன்றுதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த கிழமையே அந்த சூரிய உதயத்தின் போது வரும் முதல் ஹோரை அந்த நாள் முழுக்க அதனோட ஆதிக்கம் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால்தான், அந்த கிரகத்தினோட ஆதிக்கம் நம்ம மேல இருக்குன்ற காரணத்தினால்தான் அந்த நாளுக்கே அந்த ஒட்டுமொத்த 24 மணி நேரத்துக்கே அந்த முதல் ஹோரையினுடைய பேரை நம்ம வச்சிருக்கிறோம். இதற்கு பின்னாடி இருக்க காரணம் இதுதான். இப்ப நம்ம இந்தியாவில் இருக்கவங்க இதை எல்லாம் ஃபாலோ பண்றோம், ரைட்டு. இது மேற்கத்திய நாடுகளும் பார்த்தீங்கன்னாக்கா இதே போன்ற காரணத்தை தான் அவங்களும் சொல்றாங்க. இதை நம்மகிட்டேருந்து இரவல் வாங்கிய ஒரு விஞ்ஞானமாகத்தான் இருக்க முடியும். அவங்களும் டியூஸ்டே அப்படின்னாக்கா சண்டே மண்டே உங்களுக்கு தெரியும், சன் ஞாயிற்றுக்கிழமை, மூன் தான் மண்டே. டியூஸ்டேக்கு அவங்க சொல்ற ஒரு விளக்கம் என்னன்னாக்கா
நோர்ஸ் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க அவங்க கும்பிட்டு மேற்கத்திய நாடுகள்ல முன்னாடி காலத்துல பழங்காலத்துல இருந்த மக்கள் வந்து கும்பிட்ட ஒரு கடவுளுக்கு வந்து உகந்த நாளா அந்த நாளை சொல்றாங்க. அந்த டியூஸ்டே அப்படிங்கிறது வந்து போர்க்கடவுளுக்கான நாள், சண்டை வீரம் அதற்கான ஒரு நாள் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதை தான் நம்ம இங்கே செவ்வாய்னு சொல்றோம். செவ்வாயினோட காரகத்துவம் கோபம், சண்டை, இதெல்லாம் தான் செவ்வாயினோட காரகத்துவம் இல்லைங்களா? அதே போல அங்க வெட்னஸ்டே அப்படின்னு சொல்றதும் ஓடின்ஸ் டே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை முன்னாடி அது மாதிரி தான் இப்ப வெட்னஸ்டே ஆயிடுச்சு. அந்த ஒரு கடவுள் அப்படின்னு அந்த ஓடின்ற கடவுளுக்கு எதுக்கு ஒரு காரகத்துவம் அவங்க சொல்றாங்கன்னா அறிவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம இங்க புதன்கிழமைன்னு சொல்றோம். இந்த புதன்கிழமை அறிவுக்கு காரணமான புதனுக்கு உரிய நாளா நம்ம வச்சிருக்கிறோம். அதே போலதான் வியாழன் வெள்ளியும் அங்க தார்ஸ் டே அப்படின்ற தார் அப்படின்னு அங்க ஒரு கடவுள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வணங்குறாங்க மேற்கத்திய நாட்டுல. அந்த தார் அப்படிங்கிறத மறுவி தேர்ஸ்டே அப்படின்னு ஆயிடுச்சு. அதே போல அந்த ஃப்ரைடே அப்படிங்கிறது வந்து அந்த வெள்ளிக்கிழமையை வந்து அவங்க ஒரு பெண் கடவுளாக தான் அங்க பாக்குறாங்க. ஆக மொத்தம் சனிக்கிழமையை வந்து அவங்க பாத்திங்ஸ் டே அப்படின்றாங்க. சனிக்கிழமை வந்து குளிக்கிற ஒரு நாள் அப்படின்னாங்க. நம்ம டெய்லி குளிக்கிறோம். மேற்கத்திய நாடுகள் ரொம்ப குளிர் அதிக நிறைஞ்ச நாடுகள்ல குளிக்கிறதுக்காகவே ஒரு நாளை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதான் சனிக்கிழமை. இங்க நம்ம சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லைங்களா? இதே போலதான் அவங்களும் பண்றாங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த கிழமைகள் வரிசையும் ஜோதிடத்தின் பின்னாலதான் இருக்குது. இந்த கிழமை வரிசையை இந்த உலகத்துக்கு கொடுத்தது நம்மளுடைய வேத ஜோதிடம் தான். இந்த கிழமைகள் வரிசை கட்டமைக்கப்பட்டது இப்படித்தான். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஸ்டார் ஆஸ்ட்ரோ சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.